ஸோ நான் வந்துட்டு 1 to 1 செஷன் புக் பண்ணுறது வந்து நான் செட் ஆஃப் பீப்புள் புக் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து டிரான்சாக்ஷன் எழுதுவோம். எந்த கோர்ஸ் எந்த இன்ஸ்டியூட் போகணும், எந்த ஸ்டேஷன் பீஸ் போகலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரியுங்க. ஸோ செகண்ட் செட் பீப்புள்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த கோர்ஸ் சேர்ந்துட்டேன், படிச்சு முடிச்சுட்டேன், படிச்சு அந்த ஸ்கூல் எனக்கு கிடைக்கல, பிளேஸ்மெண்ட் எனக்கு கிடைக்கல, பட் நான் அவ்வளோ ஃபீஸ் பே பண்ணேன், அவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் வந்து செகண்ட் செட் ஆஃப் பீப்புள் வந்து கேட்குறீங்க. ஸோ நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, பிளைண்டாக ஒரு இன்ஸ்டியூட்டை நம்பி சர்டிஃபிகேஷன் இருக்குது, பிளேஸ்மெண்ட் கரெக்ட் தராங்கன்னு சொல்லிட்டு பிளைண்டாக ஒரு இன்ஸ்டியூட்க்கு போகாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கில் தான் முக்கியம். ஸோ லைவ் கிளாஸஸ் இருக்கா, மென்டார் சப்போர்ட் இருக்கா, உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ்க்கு ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா, அந்த ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸை போர்ட்ஃபோலியோ ட்ரேட் பண்ணி ஆட் பண்ண முடியுமா, ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் ரிசர்ச்சஸ் பண்ணிட்டு அது வந்து நல்ல இன்ஸ்டியூட்டா ட்ரஸ்டடான இன்ஸ்டியூட்டான்னு பார்த்துட்டு நீங்கள் போங்க. ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா எந்த விதமான பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் நமக்கு தேவையே இல்லை. நம்ம ஸ்கில்லே வந்து நமக்கு பிளேஸ்மெண்ட் மார்க்கெட் கொடுத்துரும். ஸோ ஸ்கில் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். ஸ்கில், ப்ராஜெக்ட், மென்டார் சப்போர்ட், டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஃபஸ்ட்டு பாருங்க. உங்களால் அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு ஃபீஸ் இருக்கான்றதை பாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சேருங்க. நிறைய பேர் வந்து லோன் வாங்கிலாம் வந்து கோர்ஸ் சேர்ந்துருக்கீங்க, அதுக்கப்புறம் இப்போ வந்து லோன் ரீபே பண்ண முடியாமல் பிளேஸும் ஆக முடியாமல் இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் ரிசர்ச் பண்ணிட்டு நல்லா கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கரிக்குலம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்க.